எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோட தலைப்பு என்னென்னா மருத்துவராகும் ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகர் 2008 பிறந்தவங்க. இவங்க இப்போ 2025 அக்டோபர் மாதத்தில் இவங்க மெடிக்கல் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க. மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடச்சிருக்குது. இவங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்ததுனால இவங்க மருத்துவம் படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் இந்த ஜாதகத்தை வச்சு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொதுவாக ஒருத்தர் மருத்துவம் படிக்கணும்னா அவங்களோட ஜாதகத்தில் முதன்மையான சுபத்துவமாக செவ்வாய் மருத்துவ கிரகம். செவ்வாய் லக்னம் அல்லது ராசிக்கு 10ஆம் இடத்தோட தொடர்பாகணும். 10ஆம் வீடோட தொடர்பு. சில சமயம் சிம்மத்தில் இருந்தால் கூட சில டைம் மெடிக்கல் படிக்க முடியும். சரி, இந்த அமைப்பு செவ்வாய் ஃபஸ்ட்டு முதன்மையான சுபத்துவமாக இருக்கணும். மருத்துவ கிரகம் செவ்வாய் அப்படி இருந்து லக்னம் அல்லது ராசிக்கு 10ஆம் வீட்டோட தொடர்பாகணும். சிம்மத்தில் இருந்தாலும் மெடிக்கல் படிக்கலாம். செவ்வாய்க்கு அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக சூரியன், மூணாவதாக குரு. செவ்வாய், சூரியன், குரு இந்த 3 கிரகங்களும் நல்லா இந்த ஒரு சாதகமான அமைப்பில் இருந்ததுன்னா இவங்க மெடிசன் படிக்க முடியும், டாக்டருக்கு படிக்க முடியும். இந்த அமைப்பு இருக்கக்கூடியவங்கள இதில் செவ்வாய் சுபத்துவம் அப்படின்னா செவ்வாய் சந்திரனோட பார்வை அல்லது இணைவு. அந்த சந்திரன் நல்ல ஒளி பொருந்த அமைப்பில், இப்போது வளர்பிறை சந்திரனா ஒரு அஷ்டமி நவமிக்கு அப்புறம் அல்லது தேய்பிரை சந்திரனா அஷ்டமி நவமிக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய சந்திரனோட பார்வை. அதுக்கு அடுத்தபடியாக குருவினுடைய இணைவு அல்லது குருவுடன் இணைவு அல்லது பார்வை, குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு இருந்ததுன்னா, அதாவது சந்திரமங்கல யோகம் அல்லது குருமங்கல யோகம் முதன்மையான ஒரு யோகம். இந்த மாதிரி இருந்து ராசிக்கும் லக்னத்துக்கு 10ஆம் இடமும் நல்லா சுபத்துவமாக வலுவாக இருக்கணும். இந்த அமைப்புகள் இருந்து லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்து ஒருத்தருக்கு சாதகமான தசாபுத்திகள் வந்ததுன்னா, நல்ல யோக தசாபுத்திகள் வந்துச்சுன்னா நிச்சயமாக ஒருத்தர் மெடிக்கல் படிக்க முடியும். சரி, இந்த விஷயத்தில் இது எல்லாருமே பாருங்கள். இந்த குழந்தையோட ஜாதகத்தில் இவங்க 2008 பிறந்த ஜாதகம். கடக லக்னம், 2 சனி கேது, 3 4 5 6 குரு, 7 புதன் சுக்கிரன், 8 சூரியன் சந்திரன் ராகு, 9 10 11 எல்லாம் காலியாக இருக்குது. செவ்வாய் 12 இருக்காங்க. இவங்களோட ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் மருத்துவ கிரகம். அது நல்லா சுபத்துவமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ செவ்வாய் பாருங்கள், இவங்களோட ஜாதகத்தில் சுபத்துவன்ற நிலையை நான் அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் லக்னத்துக்கு ராசிக்கு 10ஆம் இடத்து இருக்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ லக்னத்துக்கு 10ஆம் இடமா மேஷம் வரும். இந்த இடம் 10ஆம் இடமாக வருது. இந்த வீடு 10ஆம் இடம் வருது. இதே மாதிரி ராசிக்கும் பாருங்கள், ராசிக்கு 10ஆம் இடம் இது வரும். இது விருச்சிகம். இந்த வீடும் சரி, இந்த வீடு சரி. லக்னத்துக்கு 10ஆம் இடமும் மேஷமாக வருது. மேஷனோட அதிபர் செவ்வாய். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடமா எடுத்துக்கோங்க. ராசிக்கு 10ஆம் இடமும் விருச்சிகமாக வரும். விருச்சிகத்தின் அதிபரும் செவ்வாய். ஸோ ராசிக்கு லக்னத்துக்கு ரெண்டுக்குமே 10ஆம் அதிபராக செவ்வாய் வந்திருக்காரு. செவ்வாய் 12ஆம் வந்திருக்காரு. மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான், ஒன்றும் தப்பில்லை. சரி, அப்படி இருக்கும்போது ராசிக்கு லக்னத்துக்கு ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு ஆகிட்டார். ஸோ அப்போது செவ்வாயோட ஏதோ தொழிலில் பண்ணலாம். அப்போ அதுக்கடுத்த நிலையில் இந்த ஜாதக கட்டத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த கிரகத்தினுடைய தொழில்கள் அமையும். அப்படி பார்க்கும்பொழுது குரு பாருங்கள், 6 மறைஞ்சிருந்தாலுமே குரு ஆட்சி பெற்றிருக்காரு. இவருடைய ஜாதகத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்காரு. இது ஒரு அருமையான அமைப்பு. குரு முழு பலத்தோட. குரு பார்த்தீங்கன்னா வேற எந்த பாவகிரகங்களோட தொடர்பு இல்லை. செவ்வாய் ஒரு பாவகிரகம் தான் அப்படின்னாலுமே குருவும் செவ்வாய் 2 பேரும் நண்பர்கள். சனியோட பார்வையோ ராகுவோட சேர்ந்திருக்கிறதோ வேறு அமாவாசை சந்திரனோ வேறு எந்த அமைப்புகளும்
இல்லாமல் குரு தனித்து அவரோட சொந்த வீட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய குரு தனது 5ஆம் பார்வையால் லக்னத்துக்கு 10ஆம் இடம், தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. அது 5ஆம் பார்வை. அதே மாதிரி இதில் பாருங்கள், தனது 7ஆம் பார்வையால் செவ்வாய் பார்க்குறாரு. குருவுக்கு 9ஆம் பார்வையால் சிம்மத்தை பார்த்துட்டாரு. இவங்க ஜாதகத்தில் இந்த அமைப்பு குரு ஆட்சி பெற்று 10ஆம் இடத்தையும் பார்த்துட்டாரு, செவ்வாயும் பார்த்து குருமங்கள யோகம். அது குருவும் நல்லா ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காங்க. செவ்வாயை பார்த்தாச்சு, குருமங்கள யோகம் வந்தாச்சு. குரு ஆட்சி பெற்ற குரு செவ்வாய் பார்த்தா ராசிக்கும் லக்னத்துக்கு ரெண்டுக்கும் 10ஆம் அதிபர் செவ்வாயை பார்த்தாச்சு. இது குருமங்கள யோகம் அமைப்பினால செவ்வாய் இங்கே 12ல் மறைஞ்சு, பொதுவாக பாவகங்கள் 6, 8, 12ல் மறையிறதுனால தான். அப்படி மறைஞ்சிருந்து குருவனோட பார்வை இருக்கிறதுனால ஒரு சிறப்பான அமைப்பாகி குருமங்கலமாகி இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். செவ்வாயினோட தொழில்கள் மருத்துவ கிரகம், மருத்துவம் படிக்கிறதுக்கு இவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க பிறக்கும்போது செவ்வாய் தசையில் வெறும் 3 மாதம் மட்டும் தான் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 2008 இவங்க பிறக்கும்போது 3 மாதம் தான் செவ்வாய் தசை இருந்து, 3 மாதத்துல இவங்களுக்கு ராகு தசை ஸ்டார்ட் ஆகி 18 வருஷம் நடக்குது. இப்போ 18 வருஷம் முடிய போகுது. 2026ல் குரு திசை இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. 2026ல் குரு தசை ஸ்டார்ட் ஆக போகிறதுனால இவ்வளோ நாள் ராகு தசை, சூரிய சந்திர ராகுவோடு சேர்ந்திருந்த ராகு தசை நடந்துட்டு இருந்தது. இப்போ அடுத்து வரக்கூடிய குரு தசை இவங்களுக்கு யோகத்தை கொடுக்குற தசை. கடக லக்னத்துக்கு பெருங்கோணாதிபதி, அதாவது நம்ம திரிகோணம்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாக்கியாதிபதி ஸ்தானம், 9ஆம் வீட்டினுடைய அதிபர் குரு. ஒரு 6ல் இருந்தாலுமே குரு அங்கே ஆட்சி பெற்று அவர் நல்ல ஒரு வலுவான அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா ஒரு செவ்வாயை பார்த்து 10ஆம் இடத்தை பார்த்து நல்லா வலுவாக இருந்தால் அந்த இடத்துல சுபத்துவப்படுத்தினால அந்த குருவினுடைய தசை இவங்களுக்கு வரப்போகிறதுனாலையும் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நல்ல தசாபதிகள் வரணும். அப்படி வந்தால் தான் அவங்களுக்கு அவங்க நினைக்கிறது படிக்க முடியும். இப்போ குரு தசை 2026ல் வரதுனால இப்போ அவங்க படிக்க போகிறதுனால சுமார் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு மெடிக்கல் சீட்டில் எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருச்சு. இவங்க மெடிக்கல் இப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க. 2025 பேட்சுக்கு இவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சரி இவங்களோட ஜாதகத்தில் சூரியன் அமாவாசை சந்திரன் கூட இருக்குது, ராகு கூட இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சூரியன் 322 டிகிரியில் இருக்காங்க, சந்திரன் 306 டிகிரியில், ராகு 302 டிகிரியில். இப்போ இங்கே சூரியனுக்கும் ராகுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 டிகிரி டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ அங்கே சூரியன் பாதிக்கப்படலை. சூரியன் ராகு ஒன்றா இருந்தாலுமே சூரியன் ராகுவால் பாதிக்கப்படலை. சூரியனுக்கு ராகுக்கும் 20 டிகிரி டிஸ்டன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்காங்க. ஸோ இது ஆட்சி பெற்றதுக்கு இணையான பலன். அதுவும் இல்லாமல் சூரியன் தன் சொந்த வீட்டையே பார்க்குறாரு, சிம்மத்தை பார்க்குறாரு. சிம்மத்தை சூரியன் பார்க்குறது சூரியன் வலுவான ஒரு அமைப்பு தான். சிம்மமும் வலுவான அமைப்பு, சூரியனுக்கு இது ஒரு வலுவான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் சிம்மத்தையும் குரு பார்த்தாச்சு. ஸோ இந்த அமைப்பு இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி லக்னாதிபதி வலுவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். லக்னாதிபதி சந்திரன் அமாவாசை நெருங்கி ஊட்டின சந்திரனாக போயிட்டுருக்காங்க. ஆனால் தேய்பிரையில் சதுர்த்தி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. இனி அமாவாசை ஆகிறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் பக்கத்தில் இருக்கும் பொழுது இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், அந்த திதியில் தான் பிறந்திருக்காங்க. அதனால் பூர்ண அமாவாசை சந்திரன் கிடையாது, அமாவாசை நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய சந்திரன் தான் இந்த அமைப்பில் இருக்குது. சரி, லக்னம் ராகு, ஆனால் சந்திரன் அமாவாசை நெருங்கி கொண்டு சந்திரன் நிலையில் ராகு கூட சேர்ந்திருந்தாலுமே இந்த லக்னம் பாதிக்கப்பட்டாலுமே லக்னாதிபதி பாதிக்கப்பட்டாலுமே லக்னத்தை புதன் சுக்கிரன் 2 சுபகிரகம் பார்க்குறாங்க. புதனும் சுக்கிரனும் தனது 7ஆம் பார்வையால் லக்னம் 2 சுபகிரகங்கள் லக்னத்தை பார்க்குறது ஒரு சிறப்பான அமைப்பு. லக்னத்துக்கு வேற எந்த பாவகிரகங்களோட தொடர்பு இல்லாதனால லக்னாதிபதி பாதிக்கப்பட்டாலுமே லக்னம் வலுவாயிடுச்சு. ஸோ இது ஒரு வலுவான ஜாதகமான அமைப்பு தான். ஸோ இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு லக்னாதிபதி பாதிக்கப்பட்டாலுமே லக்னம் வலுத்து, செவ்வாயும் சூரியனும் சாதகமாக இருந்து, குரு நல்லா வளர்த்து, குருமங்கள யோகம் இருந்து, செவ்வாய் ராசிக்கும் லக்னத்துக்கு 2க்கும் 10ஆம் அதிபர் அவரே ஆகி குரு ஆட்சி பெற்ற குருவோட பார்வை வாங்கி குருமங்கள யோகமானதுனால இந்த குழந்தை இவங்க மெடிக்கல் படிக்கிறாங்க. மெடிக்கல் படிக்கிறதுக்கான அத்தனை அமைப்புகளும் இந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால இவங்க மெடிக்கல் படிக்கிறாங்க. நான் சொன்ன அமைப்புகள் எல்லாமே வரும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக மெடிக்கல் படிப்பாங்க. இது ஒரு உதாரண ஜாதகம்.
இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளோட ஜாதகத்துலேயும் இந்த மாதிரி மெடிக்கல் படிக்கணுமா இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக அவங்க மெடிக்கல் படிப்பாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் குழந்தையோட ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னீங்கன்னா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் குழந்தை மருத்துவம் படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.